$5.1 பில்லியன் பிளாக் செயினில் உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண ஆட்கள் போன வருஷம் மட்டும் earn பண்ணினது. அதுக்குரிய ப்ரூஃப் தான் இது எப்படி செய்கிற என்னென்ன வகையில் பிளாக் செயினில் ஃபீஸ் ஏர்ன் பண்ணலாம் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு வழங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுக்கும் டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுக்கும் முடியும் வித்தியாசம் வழங்கணும். சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுங்களை நம்ம பாவிக்கிற பேங்க்ஸ் எல்லாம் அறிக்கட்டும், அப்படின்னு சொன்னால் நாங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அறிக்கட்டும், அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு ஃபைனான்ஸை பாவிக்கிறதுக்கு ஒரு சென்ட்ரலாக ஒரு தேர்ட் பார்ட்டி ஒன்று இருந்து செய்கிற விஷயங்களில் தான் இவ்வளோ காலமாக நம்ம எல்லா விஷயத்தையுமே செஞ்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்வீஸ்களை ப்ரொவைட் பண்ணதுக்காக நிறைய ஃபீஸுகள் பே பண்ண வேண்டி வரும். நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கக்குள்ளே ஏடிஎம்முக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ணணும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு பணம். அதே மாதிரி நம்ம வெளிநாடுகளுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபீஸ். இப்படின்னு சொல்லி நிறைய ஃபீஸ்கள் நம்ம இந்த பேங்க்ஸுகளுக்கும் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்டிடியூட்டுகளுக்கு நம்ம கொடுப்போம். அதே மாதிரி நம்ம விசா, மாஸ்டர் கார்டு போன்ற பேமெண்ட் நெட்ஒர்க்கில் நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணக்குள்ள அதுலேயும் ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுத்துட்ருப்போம். ஸோ இப்படி நிறைய ஃபீஸுகளில் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரியான சென்ட்ரலைஸ் ஃபைனான்சியல் கம்பெனிஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க சோஃபா. இப்படி இருக்கிற சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸோட கண்ட்ரோலில் இந்த ஃபைனான்ஸரை எடுத்து உங்களையும் என்னை மாதிரிகிற சாதாரண மக்கள கண்ட்ரோலில் கொண்டு வந்து தான் இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ். இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில் நீங்கள் லெண்டிங் அண்ட் பரோயிங் இருக்கும், ஒரு எசெட் இன்னொரு எசெட்டாக மாத்திர ட்ரேடிங் இருக்கும். அதே மாதிரி என்னென்ன வகையான ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்கள் ஃபைனான்சியல் விஷயங்கள் இருக்கோ எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டாக மாற்றினதுக்கு மெயினாக இருக்கிற ஒரு ஊடகம் தான் இந்த பிளாக் செயின். ஏன் இந்த பிளாக் செயினில் இந்த டீசென்ட்ரலைசேஷன் பாசிபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் செயினுங்கிற ஒரு தனிப்பட்ட நபர கண்ட்ரோல் இல்லை. அந்த பிளாக் செயினை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களே என்னை மாதிரி இருக்கிட்ட சாதாரண மனிதர்கள் ரன் பண்ணுற நோட்ஸ்கள் மூலம் தான் அந்த பிளாக் செயினை கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ இப்படி டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கிற பிளாக் செயினில் டீசென்ட்ரலைஸ்டாக நடக்கிற ஃபைனான்ஸில் தான் இந்த ஃபுல்லாக டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுகள். ஸோ இந்த ஃபைனான்ஸில் டீசென்ட்ரலைஸ்டாக நடக்கிறதால அந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸை நடத்துகிற ஆட்கள் உங்களையும் என்னை மாதிரி இருக்கிற சாதாரண ஆட்கள் பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான ஆட்கள் சேர்ந்து தான் இந்த டீசென்ட்ரலைஸ் பிளாக் செயின்களை ரன் பண்ணுவாங்க. இந்த ரன் பண்ணுறதுக்காக வார ஃபீஸுகள் தான் இந்த 5.1 பில்லியன். இப்படி வார இந்த ஃபீஸுகள் யாருக்கு போகும்னு சொன்னால் சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கோ தனிப்பட்ட ஒரு கம்பெனிக்கோ போக வேண்டிய விஷயம் உங்களே முன்னே மாதிரிங்கிற சாதாரண மனிதர்கள் எல்லாருக்குமே பிரித்து கொடுவாடும். இப்போ வாங்க எப்படி இந்த ஃபீஸில் ஒரு சின்ன ஒரு பையன் ஒன்று நம்மளும் ஏர்ன் பண்ணுற அதுக்குரிய வழிகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு நான் இதில் 20 வழியில் எப்படி இந்த பிளாக் செயின் ஃபீஸுகளை நம்மளும் ஏர்ன் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலதுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி, அட்வான்ஸ் நாலேஜ், அட்வான்ஸான விஷயங்கள் தேவைப்படும். சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக யார் வேணாலும் குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சிலதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கேபிட்டல் தேவைப்படும், சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கேபிட்டல் இல்லை. எல்லாமே உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாதாரணமாக இதுக்குள்ளே வந்து கொள்ளலாம். ஆனால் எல்லாராலையும் இதுக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் நினச்ச மாதிரி பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் நீங்கள் ஒரு பேங்க் வந்து நினச்ச மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் செயினில் நீங்களும் ஒரு பிளாக் செயின் ப்ரொவைடர் ஆகிறது மிகவும் ஈஸியானது. ஸோ இதில் நான் சில உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஈல் ஃபார்மிங் பண்ணுறது மூலம், அப்படி இல்லாட்டி ஸ்டேக்கிங் பண்ணுறது மூலம் நீங்கள் பிளாக் செயினில் ஃபீஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக வீடியோ பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தனித்தனி வீடியோவில் ஏதாவது கொண்டு வேணும்னு சொன்னால் சார் நம்ம சொல்லுங்கள், நான் அதுக்குன்னு சொல்லி தனித்தனி வீடியோ போகிறேன். இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வழங்கப்படுத்த போனேன்னு சொன்னால் அந்த வீடியோ காணாது 10 நிமிஷத்துக்கு கூட அப்படி வீடியோ. ஸோ அதனால் உங்களுக்கு சும்மா ஓவராலாக நான் இது சொல்கிறேன். ஓகே, அடுத்த லேயர் டு இன்வெஸ்ட்மெண்ட்கள் செய்யலாம். அடுத்தது கேஸ் ஃபீஸ் எல்லாம் ஆபிஸ்ட்ராச் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் நோட் வெலிடேட் ஆப்ரேட்டர் ஆகலாம். அடுத்தது வேறு க்ராஸ் செயினுகள், அதாவது ஒரே செயின்லேருந்து ஒரு செயினுக்கு பிரிட்ஜிங் பண்ணுறது மூலம் ஃபீஸ் ஏர்ன் பண்ணலாம். அடுத்த என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸில், அடுத்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில், அடுத்தது டெக்ஸ் ஆபிஸ்ட்ராச் ட்ரேடிங் பண்ணுறது மூலம், அடுத்த பிளாக் செயின் டெவலப் பண்ணுறது மூலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பிளாக் செயினில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைனான்சியல் விஷயங்கள் ஆட்கள் செய்கிற விஷயங்கள். அந்த செய்கிற விஷயத்தை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் செயினுங்கிறது மனிதர்களுக்கு நடத்தப்படுற ஒரு டீசென்ட்ரலைஸ் விஷயம் உண்டு. ஸோ இது ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனியோட கண்ட்ரோல் இல்லாமல் யார் வேணுனாலும் எல்லாரும் வேணுனாலும் நடத்துகிற மாதிரி இருக்கிறது தான் இந்த பிளாக் செயின். அதனால் இந்த விஷயம் எல்லாமே கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிறதால அந்த விஷயங்களை நடத்துறதுக்கு உங்களை என்னை மாதிரி மனிதர்கள் உள்ளுக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படியான விஷயங்கள் ஒர்க் பண்ணுற மூலம் நம்ம ஃபீஸ் ஏர்ன் பண்ணுறது தான் இந்த டோட்டல் கன்செப்ட். அடுத்தது கேஸ் டோக்கன் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் ரீபேட், கிக்பேட் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஃப்ளேஷ் லோன்கள், அடுத்தது ஈல் ஆப்டிமைசேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பிளாக் செயினுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சு கொடுக்குற மூலம் நீங்கள் ஃபீஸ் ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது லிக்விடிட்டி பூலில் ஹை ஃபீ செயினுக்கு ரன் பண்ணுற மூலம் அதில் ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது
பிளாக் செயினுக்கு ஃபீ ட்ரெக்கிங் சர்வீஸ் பண்ணலாம். ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்களுக்குரிய சப்போர்ட்டில் கொடுக்குறோம்னா அதில் ஃபீஸ் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து ஃபீ ரெவென்யூ ஷேரிங் ப்ராஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்தது DAO டீசென்ட்ரலைஸ் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் கவர்னன்ஸ் டோக்கன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற மூலம் அதிலிருந்து ரிவார்ட் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஏர்ட்ராப் பிளாக் செயின் ரிவார்ட்ஸில் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மேலோட்டமாக என்னென்ன வகையில எல்லாம் இந்த பிளாக் செயினில் நீங்கள் ஃபீஸ் ஏர்ன் பண்ணலான்னு போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் இயரில் மட்டும் ஒவ்வொரு பிளாக் செயின்லையும் பே பண்ணின ஃபீஸுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தூரியம் மட்டும் 2.7 பில்லியன், பிட்காயின் 1.3 பில்லியன். ஓகே, டிரான்சாக்ஷனுக்குன்னு சொல்லி ஆக்கள் பே பண்ணுற மணி உங்களே என்னை மாதிரி இருக்கிற ஆக்களுக்கு தான் அங்கே யார் அந்த மைனிங்கையோ ஸ்டேக்கிங்கையோ ரன் பண்ணாங்களோ அவங்களுக்கு போகும். இப்போ டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஆள் இன்னொரு கோயினை ஸ்வாப் பண்ணக்குள்ளே யார் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபீஸ் போகும். அதே மாதிரி லெண்டிங் அண்ட் பரோவிங் பிளாட்ஃபார்மில் யாருனான போய் பரோ பண்ண போனாங்கன்னு சொன்னால் ஏதாவது அசெட்டை அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிக்விடிட்டி யார் ப்ரொவைட் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு அதில் ஃபீஸ் போகும். ஸோ இப்படி இந்த பிளாக் செயினில் என்ன விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்துக்காக செய்கிறதுக்காக ஒரு நபர் கொடுக்குற ஃபீஸ் அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக யார் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 1 இயரில் லாஸ்ட் இயரில் 5.1 பில்லியன், மில்லியன் இல்லை பில்லியன் டாலர்ஸ் உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண ஆக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. அந்த 5.1 பில்லியனில் கணிசமான அளவு ஃபீஸ் நானும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் விஷயங்களில் இல் ஃபார்மிங்கில் அடுத்த ஸ்டேக்கிங்லாம் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் அதில் சொல்லியிருக்கிற 20 விஷயமும் நான் செய்யலை, ஆனால் நல்ல விஷயங்கள் சில விஷயங்கள் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் தாராளமாக செய்யலாம். பிளாக் செயினில் உள்ளுக்கு வர்றதுக்கு இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபைனான்ஸில் பேங்கிங் செக்டருக்கு இல்லாட்டி ஏதாவது செக்டருக்குள்ள போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு படிப்பு வேணும், குறிப்பிட்ட அளவு விஷயம் வேணும், குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு வேணும்னு சொல்லி எந்த இதுவும் இல்லை. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு Web3 வாலெட் ஒன்று இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதுக்குள்ளே இருக்கிற எந்த பிளாக் செயினுக்குள்ளேயும் போய் எல்லா விதமான ஏர்னிங் மெத்தட்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொன்னால். இப்போ நான் சொன்ன அந்த 20 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பிளாக் செயின் ஃபீஸில், அதாவது லாஸ்ட் இயர் கொடுத்த $5 பில்லியன் ஃபீஸில் ஏதாவது ஒரு சின்ன பர்சன்டேஜ் பையொண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குதா, நீங்கள் ஏர்ன் பண்ணிடுறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இதில் சொல்லியிருக்க அந்த 20 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நல்ல டாப்பிக்காக இருக்குன்னு சொன்னால் நான் அதுலேயும் உங்களுக்கு நான் வீடியோ செய்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின் பற்றி எதுவுமே தெரியாது, பிட்காயின் எப்படி சேஃபாக வாங்குறேன், எப்படி சேஃபாக வைக்கிறேன், எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணேன்னு சொல்லி ஒரு விஷயம் தெரியணும்னு சொன்னால் பிட்காயின் ஆவர் சிஸ்டத்தில் 100% எல்லாத்தையுமே ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். அது வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ.